நாம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய குமாரனை அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார் என்கிறதை நாம் பார்த்தோம். இயேசுவை நாம் ஒரு வரி நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நமக்கு யாராக இருக்கிறார்கள்? சகோதரராக இருக்கிறார்கள். சரி, என்ன அடிப்படையில் அவர் சகோதரராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ரோமர் 8:29 பாருங்கள். ரோமர் 8:29 இந்த அடிப்படையில் தான் இது. அதனால் இது ஏதோ இந்த உலகத்தில் அண்ணன் தம்பி பேசுகிற மாதிரி பேசிக்கும்படிக்கு அப்படி அந்த அர்த்தத்தில் ஒரு பயபக்தி இல்லாமல் அண்ணன் தம்பி இருக்கிற உறவை போல் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். இப்போ இந்த அடிப்படையில் தான் அவர் நமக்கு சகோதரர். இப்போ நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதில் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு ஆரம்பிக்கும். அது அப்பொழுது அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் ஒருத்தர் தான் தேவனுக்கு குமாரனாக இருந்தார். மற்றவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தார்களோ, மற்றவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்களாக பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் ஒருவருக்கு கூட அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் ஒருவர் தான் தேவனுக்கு குமாரர். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவர். அங்கே ஒரே பேரானவர், இங்கே முதற் பேரானவர். அங்கே அவர் ஒருத்தர் தான் குமாரர் என்று சொன்னால் திரும்பவும் தவறாய் விளங்கிக் கொள்ளக்கூடாது. தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிற ஒரு குமாரனாக அவர் இருந்தார். அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் எப்படி ஆகிறோம் அப்படின்னு கேட்டால், இப்பொழுது அவர் ஒரே பேரான குமாரன் அல்ல. அவர் தான் முதற் பேரான குமாரன். அதற்கு அடுத்தபடியாக நாம் யார்? நாம் 2வது 3வது 4வது இப்படி அவருக்கு கீழே பிறந்த ஒரு வீட்டில் மூத்த அண்ணன் இருப்பார். அந்த மூத்த அண்ணனுக்கு கீழே பல பேர் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறது போல் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்னு கேட்டால், அவர் இப்பொழுது ஒரே பேரான குமாரன் இல்லை. அவருக்கு என்ன பெயர் சொல்லலாம்? முதற் பேரானவர். அப்புறம் அவருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அவருக்கு பிறகு பிறந்தவர்கள் என்று அர்த்தம் கொள்கிற அந்த அடிப்படையில். சரி, அது எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னோம் என்று சொன்னால், அந்த சாயல் அங்கே என்ன வாசிக்கிறோம்? தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். இப்போ இந்த அடிப்படையில் தான் அவர் நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார், அல்லது அவர் முதற் பேரானவர். நாம் எல்லாரும் அவர் கீழே என்று சொன்னால், அவர் என்ன சாயல் இருக்கிறாரோ, அவர் தேவனுடைய சாயலை காண்பித்தார் அப்படின்னு சொன்னால், அதே சாயலை நாமும் காண்பித்து நாமும் இப்போ ஒரு குடும்பத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த ஒரு 10 குழந்தைகள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த 10 குழந்தைகளில் ஏதோ எப்படியோ ஒரு 5 குழந்தைகள் ஒரு அப்பா சாயல் இருக்கும், 5 குழந்தைகள் அம்மா சாயல் இருக்கும். எது எப்படியா இருந்தாலும் அல்லது மாறி மாறி இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று 2 பேரா 3 பேராவது அவங்க 3 பேர் அம்மா மாதிரி, இவங்க 3 பேர் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சாயல். அப்போ அந்த மாதிரி தான் இப்போ இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர். அவர் தேவனுடைய சாயலை பிரதிபலித்தார். அவருக்கு கீழே இருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? நாமும் அப்பா மாதிரி தான், நாங்களும் அப்பா மாதிரி தான். சரி, அப்பா மாதிரி என்று சொன்னால், எங்களுக்கு முதற் பேரானவர், எங்களை நடத்துகிறவர் அல்லது எங்கள் எல்லாருக்கும் முதலாய் இருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து, தேவனுடைய சாயல் என்கின்ற அடிப்படையில். அது இல்லாதபடிக்கு சகோதர சொல்ல, அவர் நித்தியமாய் பிதாவுக்கு சமமானவர். அவருடைய வல்லமை, அவருடைய கர்த்தத்துவம், அவர் எல்லா நாமங்களுக்கும் மேலானவர். அது என்கிறது வேறு. அந்த விஷயத்துக்கெல்லாம் நாம் போக வேண்டியதில்லை. இல்லை,
அந்த விஷயத்திற்கு நாம் போக வேண்டியதில்லை. நாம் சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவுடைய சாயலை காண்பிக்கிற அந்த அடிப்படையிலே அவர் முதற் பேரானவர். நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அவருக்கு கீழாக இருக்கிறோம், சகோதரர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் இப்பொழுது தேவனுடைய குமாரர்களாக, அவரும் குமாரன், நாமும் குமாரர். அதனால தான் அவர் நம்மை இப்போ நாம் என்னென்னா, அவர் நம்மை சகோதரர் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன பண்ணலையாம்? வெட்கப்படலையாம். இப்போ நமக்கு கூட சகோதரர் சொல்ல சில இடங்களில் நம்முடைய சகோதரரை இவர் எங்கள் பிரதருங்க அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுக்கு நமக்கு எப்படி இருக்கிறது? கூச்சமாக இருக்குதா இல்லையா? ஏன்னா நம்மளாம் மதிப்பை தேடுகிற ஆட்கள். நாம் மதிப்பை தேடுகிற ஆட்கள் இல்லை. சபையில் இருக்கிற என் சகோதரனை சகோதரன் என்று சொல்வதற்கு எனக்கு வெட்கம் வருகிறது என்று சொன்னால் நான் உடனே மனம் திரும்பணும். உடனே ஏன்னு கேட்டால், எனக்கு மூத்த சகோதரராக இருக்கிறவர் அவர் தானே வெட்கப்படணும். இப்போ இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் ஒரு பாவமே செய்யாதவர். அவர் நம்மை பார்த்து சகோதரரே, பிரதர் அப்படின்னு நம்மை கூப்பிடுவதற்கு அவருக்கு என்ன இல்லையாம்? வெட்கம் இல்லையாம். ஆனால் விந்தையிலையும் விந்தை என்னன்னு கேட்டால், நாம் நம்முடைய சகோதரரை சகோதரர் என்று சகோதரிகள் என்று கூப்பிடுவதற்கு என்ன செய்கிறோம்? வெட்கப்படுகிறோம். ஏன்னாங்க, நான் வந்த வழி எப்படிங்க அப்படின்னா, நீ வந்த வழி அது குப்பை வழி, அது ஒரு அருவருப்பானது. நீ ஜாதி என்ன ஜாதியில் பிறந்த அந்த ஜாதி உன்னை நரகத்திற்கு கொண்டு போகிற ஜாதி அது. அதனால் சபைக்கு வெளியே இந்த குப்பையிலெல்லாம் விட்டு விட்டு இங்கே வாருங்கள். அப்பொழுதுதான் இங்கே எல்லாரோடும் கூட சமமாக இருக்க முடியும். ஆகவே அவர் நம்மை சகோதரர் என்று சொல்வதற்கு என்ன செய்யலை? வெட்கப்படலை. அதனால தான் ஒவ்வொரு ஆராதனையிலையும் இயேசு கிறிஸ்து இங்கே என்ன செய்கிறார்? நான் என் சகோதரர்களோடு கூட சேர்ந்து பிதாவாகிய தேவனை ஆராதிப்பேன் என்று அவர் இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்களேன். அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். இயேசு இங்கே இருக்கிறார். நம் மத்தியில் இருப்பதற்கு அவர் வெட்கப்படவில்லை. நம்மோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கு அவர் என்ன செய்யலை? வெட்கப்படலை. நான் சொல்லுகிறது கதை சொல்லவில்லை. நீங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 1ஆம் அல்லது 2ஆம் அதிகாரத்தில், எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை பாருங்கள், அல்லது 13ஆம் வசனத்தில். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது யார் அப்படின்னு கேட்டால், பரிசுத்தம் செய்கிறவர் யார் அப்படின்னா, ஏற்கனவே தகுதியாகி முன்னோடியாகி முதற் பேரானவராக நிற்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. அவர்தான் என்னை பரிசுத்தமாக்குகிறவர், அவர்தான் எனக்கு முன்னோடி, அவர்தான் எனக்கு முதற் பேரானவர். இப்போ அவரும் பரிசுத்தம் செய்கிறவர், அவர் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர் நான். இப்போ நாங்கள் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய நானும் யாரால் உண்டாயிருக்கிறோம்? பிதாவாகிய தேவனால் உண்டாயிருக்கிறோம். அதனால் இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் என்ன செய்யலை? வைக்கப்படலை. ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், அவர் இங்கே மெனு பாராட்டி உட்காரல. அவர் நம்ம எப்படி பார்க்குறாருன்னா, நானும் பிதாவுக்கு மூத்த குமாரன், நீங்கள் எல்லாரும் எனக்கு இளைய குமாரன் என்று சொல்லி நம்மை பிரதர் அப்படின்னு கூப்பிடுவதற்கு இயேசுவுக்கு என்ன இல்லை? வெட்கமே இல்லை. ஆனால் இணைக்கட வெட்கப்படணும். நம்ம பண்ணுற காரியங்களுக்கு நம்மளை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம பண்ணுற சில பாவங்களை எல்லாம் பார்த்தால் அதற்கு ஜாதி பெரிய ஜாதின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அல்லது நான் என்னோடய படிப்பு என்ன தெரியுமா, நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன்னு சொன்னால் நீ கோவப்படுகிறியே, அது என்ன அர்த்தம்? அது அசுத்தம் இல்லையா? ஒரு பெண்ணை அசுத்தமாய் பார்க்கிறாயே, நீ பிஹெச்டி படித்த என்ன புண்ணியம்? அது என்ன திருக்கது? அதை கொண்டே குப்பையில் ஓட வேண்டியதானே? இல்லை இல்லை இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வெட்கப்படுகிறோம் சகோதர சோதரில் என்று உரிமையை அழைப்பதற்கு. இல்லை இல்லை, இயேசு என்ன செய்யலை? வெட்கப்படலை. அதற்கப்புறம் என்ன செய்கிறார்? உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. இப்போ என்ன அறிவித்தார்? இப்போ காலையில் நம்ம பார்த்தோம் அல்லவா, தேவனுடைய நாமம் என்ன? அப்பா. அப்பா. உம்முடைய நாமம் என்ன? உம்முடைய நாமம் என்ன? உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி காலையில் அறிவித்தாரே, அது என்னது? அப்பா. அப்பா என்று அறிவித்து, சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன். அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? அதனால தான் சகோதர சொல்லே,
சபை கூட்டத்திற்கு நாம் 9:30 வர்றோமோ 9:45 வர்றோமாங்கிறதெல்லாம் அது ஒரு கதை. ஆனால் இயேசு எத்தனை மணிக்கு வருவார் சொல்லுங்களேன்? 9:30 மணிக்கு கரெக்டாக இருப்பாருங்க. நீங்கள் இதை நம்புங்க, நம்புனா உங்கள் வாழ்க்கை மாறும், நம்பலைன்னா வாழ்க்கை மாறாது. இயேசு கிறிஸ்து எத்தனை மணிக்கு வருவார் சொல்லுங்களேன்? அவர் டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாரா இல்லையா? நமக்கு தான் அதெல்லாம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல எழுதிக்க தெரியுமா? வேலை வந்தபோது, அப்பம்புக்கிற ஆராதனை தான் சொல்கிறேன், அப்பம்புக்கிற ஆராதனைக்கு தான். வேலை வந்தபோது அவர் எங்கே இருந்தார்? பந்தி இருந்தார். 9:30 மணிக்கு நாம் எல்லாரும் கூடுவோம், அல்லது சாயந்தரம் இந்த ராபோஜனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரவிலே ஒரு 7 மணிக்கு கூடுவோம் என்று சொன்னால் 7 மணிக்கு அவர் டான் அங்கே இருந்தார். எனக்கெல்லாங்க அது நான் பாட்டு பாடுற நேரத்தில் போனால் தான் எனக்கு ஒரு பந்தாவாக இருக்குது. ஏன்னா எனக்குன்னு ஒரு மாடல் இருக்கிறதில்ல. சகோதரர் சொல்ல நான் யாரை குற்றப்படுத்தலை, நம்முடைய மனப்பான்மைகள் மாறும்னு சொல்ல வர. இயேசு எப்படிப்பட்டவர், நான் வேறு ஒருத்தரை சொல்ல, இயேசு எப்படிப்பட்டவர்னு காண்பிக்கிறேன், அவ்வளோதான் என்னோடய வேலை. அதுதான் இயேசு எப்படிப்பட்டவர். அவர் சபைக்கு கரெக்டான நேரத்துக்கு வருவார், வந்து என்ன செய்வார்? துதித்து பாடுவார். நமக்கு பாடுகிறதும் கூட வாய் நமக்கு வர்றதில்லை. நானெல்லாம் பாடுகிறதை படிப்பேன், பாடுகிறதை படிப்பேன். அதுக்கு மேலே என்னோடய வாயை திறந்தால் அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி உட்காந்து அவர் என்ன செய்கிறாரு? அவர் சத்தம் போட்டு பாடிட்டு இருக்கிறாரு. இந்த கொடுமை எங்கே போய் பேச இல்லை. அருமையான சகோதரர் சொல்லு, இயேசு ஒவ்வொரு தடவையும் நம்முடைய ஆராதனைக்கு வருகிறார். அவர் பிதாவுடைய நாமத்தை நமக்கு காண்பிக்கிறார். அவர் நம்மோடு கூட சேர்ந்து பிதாவாகிய தேவனை எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்பாரா, நிற்க மாட்டாரா சொல்லுங்களேன்? நிற்பார். இங்கே ஆராதனை நடத்துகிறவர் சொல்லுகிற கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிவாரா, கீழ்ப்படிய மாட்டாரா? நான் ஆண்டவரப்பா, நான் எதுக்கு எழுந்துச்சு நிற்க வேணும், நான் உட்காந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அருமையான ஒரு சொல்லி தான். அப்போது அப்படியானால் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்னு கேட்டால், இயேசுவை எப்படி அறிய வேண்டும், பிதாவை நாம் இப்படி அறிந்தோம், இயேசு எப்படி அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னால், அவர் பிதாவின் சாயலை காண்பிக்க வந்தவரான என்னுடைய சகோதரர் அப்படின்னு அறிய வேண்டும். அதுதான் இயேசுவை அறிகிற அறிவு என்று நாம் சொல்வது. பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னால், இயேசுவை எப்படி அறிவது அப்படின்னா இப்படி தான். அவர் என்னை போல மாம்சத்திலே அவர் வந்தார், என்னை போல சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அவர் எனக்கு மாதிரியாய் மாறினார், எனக்கு முன்னோடியாய் மாறினார், எனக்கு மூத்த சகோதரனாய் மாறினார். அதுதான் அவரை அறிகிற அறிவு. இதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் இதை புரிந்து கொள்ளுங்கள், இதுதான். அப்போ இதில் நான் வளரும் பொழுது இதில் இருக்கிற அந்த பதவியை தான் சொல்லுகிறேன், இதில் இருக்கிற அந்த மதிப்பை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரர், நான் இளைய சகோதரன். எந்த அடிப்படையில்? அவருடைய சாயலை காண்பிக்கிற அந்த அடிப்படையில். அவர் என்னை பரிசுத்தம் செய்கிறார், நான் பரிசுத்தம் செய்யப்படுகிறேன். இப்போ யாரை குறித்து அவர் வெட்கப்படுவார் அப்படின்னு கேட்டால், நம்மளை பார்த்து ஜாதி பார்த்துக்கிட்டோ, படிப்பு பார்த்துக்கிட்டோ, வசதி பார்த்துட்டோ வெட்கப்படுகிறவர் அல்ல. பரிசுத்தம் செய்கிற அவரோடு கூட நான் ஒத்துழைக்கலைன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? அவர் வெட்கப்படுவார். மற்றபடி வேறு இந்த தராதரத்தையெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். ஆகவே சரி, இந்த நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதை நாம் ஒரு காமன் நேரத்திற்குள்ளாக நாம் பார்க்கலாம். அவரே சொன்னது அந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதாவது இங்கே 2 இளைப்பாறுதலை அவர் பேசுகிறார். ஒரு இளைப்பாறுதல் பாவத்திலிருந்து, அதாவது பாவ மன்னிப்பினால், அதாவது நம்முடைய மனது சகோதர சொல்லே 2 விஷயங்களினாலே நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஒன்று, நாம் முந்தி செய்த பாவங்களுக்கு நமக்கு மன்னிப்பு இல்லாதபடினாலே அது நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் குற்ற மனசாட்சியில் அகப்பட்டிருக்கிறார்கள். அந்த குற்ற மனசாட்சியில் அகப்பட்டு நான் குற்றம் செய்தவன், நான் பாவம் என்றால் பாவம் ஒரு மனிதனை தொடர்ந்து பிடிக்கும் சகோதர சொல். ஆகவே அந்த பாவத்தை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி என்பதை தெரியாமல்,
அந்த பாவத்தை நீக்குவதற்கு வேறே வழிகளை நீண்ட தூர பிரயாணம் போவது, அல்லது ஆடு மாடு வெட்டுவது, அல்லது பலிகளை செலுத்துவது, அன்னதானம் பண்ணுவது என்றெல்லாம் செய்து தங்களுடைய அந்த குற்ற மனசாட்சி எப்படியாவது அமைதிப்படுத்தலாம் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது அமைதி ஆகாது. ஒருவனுடைய மனசாட்சி எப்பொழுது அவனை குற்றப்படுத்துகிறதிலிருந்து அந்த மனசாட்சி அமைதியாகும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாக அந்த இரத்தத்திற்கு கீழே யார் வருகிறார்களோ அப்பொழுதுதான் என்ன செய்யும்? மனசாட்சி அமைதியாகும். அது வரைக்கும் பாவ மன்னிப்பே கிடைக்காது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை தர்மங்களை செய்தாலும், எத்தனை தியாகம் பண்ணாலும், தங்கள் சரீரத்தையே என்னவெல்லாம் செய்ய கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பதில்லை. அதனால தான் சகோதரர்களே, நாம் எப்படியாகிலும் சமயம் கிடைக்கும் பொழுது பாவ மன்னிப்பு இப்படி கிடைக்காது என்கிற அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் மனிதன் அதை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவனுக்கு 100 மைல் நடந்து போனால் திருப்தி ஆகிறது. ஆனால் இருந்த இடத்துலேருந்து இயேசுவின் இடத்துல உன்னோட பாவத்தை அறிக்கை செய்யணும்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. ரட்சிப்பு இலவசம் அப்படின்னு சொன்னால் ₹1,00,000 செலவு பண்ணுறக்கு ஆயத்தம், இலவசமாக வாங்குகிற இந்த ரட்சிப்பை வாங்கிக்கொள்ளனா அதெல்லாம் முடியாதுங்கிறாங்க. ஆனால் தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். சரி, 2வது இளைப்பாறுதல் என்ன அப்படின்னு கேட்டால், அதான் ஆண்டவரை பின்பற்றுகிற, அதாவது ஒரு சீசனாய் இருந்து அவரை பின்பற்றுகிற வாழ்க்கையில் இருக்கிற இந்த விஷயம். அதாவது 29 வசனத்தை பாருங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். இந்த காரியத்தை அடையும் பொழுது சகோதரர்கள், அதாவது எப்படி நான் முன்பு செய்த பாவங்களை ஆண்டவரிடத்தில் வந்து அறிக்கை செய்யும் பொழுது என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அது ஒரு பகுதி. இன்னொரு இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நான் எந்த அளவுக்கு சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் மாறுகிறேனோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதனால் இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் பல வகையிலே இப்பொழுது கேட்டோம். அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், அவரை பின்பற்றுகிற மூத்த சகோதரனாக இருக்கிறார் என்று கேட்டோம் அல்லவா? அவராகவே என்னை பின்பற்று அல்லது என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள், என்னுடைய சகோதரனே சகோதரியே என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள், என்னை அறிந்து கொள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அல்லவா? அவர் தன்னை அறிய சொல்லுகிறார். அதை என்ன அறிவு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். இதுதான் அவருடைய ட்ரேட்மார்க் சகோதரர். இதுதான் அவரை அறிகிற அறிவு. இது ஏதோ வெறும் வார்த்தையினாலே ஒரு நாளிலே அறிந்துவிட முடியுமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. நான் சாந்தமும், இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறார் அப்படிங்கிற இந்த அறிவானது, இந்த அறிகிற அறிவானது, அதாவது அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படிங்கிற அந்த அறிவு எனக்கு என்ன செய்தது? ஒரே நாளில் இளைப்பாறுதலை கொடுத்தது. ஆமாம், அதே போல் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வாழ்க்கையிலே அவரை அறிய 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 என்ன அறிகிறது? அல்லது இந்த அப்பத்தை ரசத்தையும் குறித்து பவுல் பேசும் பொழுது, இந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அல்லவா? அது என்னத்தை பற்றி அவர் பேசுகிறார் அப்படின்னு கேட்டால், என்ன அறிவு இல்லை அப்படின்னா, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்த அவருடைய சரீரம், அவருடைய இரத்தம், இந்த அறிகிற அறிவிலே வளராமல் இருக்கும்போது தான் அவன் குற்றமுள்ளவனாக இருக்கிறான். ஆகவே இயேசு சகோதரர்களே தன்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ள சொன்ன காரியம் என்ன? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும். இதுதான் இயேசு. என்றால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு போட்டாவில் ஒரு படத்தை போட்டு இப்படியெல்லாம் இருக்கிற இயேசு அது அல்ல. இல்லை, இயேசு, உண்மையான இயேசு யார் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து எனக்கு மூத்த சகோதரர். அது என்ன அடிப்படையில்னு கேட்டால், அவர் தேவசாயலை காண்பித்தார். அந்த தேவசாயலை பின்பற்றுகிற ஒரு இளைய சகோதரனாய் நான் செல்லும் பொழுது அந்த இயேசுவை நான் எப்படி பார்க்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராய். ஆகவே அருமையான சகோதரர்களே, இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் அவரிடத்திலே நான் செல்ல அவரோடு நெருங்கி போக அது நான் ஜெபத்திலே போனாலும் சரி, நான் சோதிக்கப்படுகிற நேரத்திலே போனாலும் சரி, இயேசுவே நீங்கள் எப்படி இருந்தீங்க எனக்கு காண்பீங்க ஆண்டவரே அப்படின்னு அவரிடத்திலே நான் செல்லும் பொழுது அவர் எனக்கு என்னத்தை காண்பிக்கிறார்? சாந்தமும்
மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதனால் இதுதான் உண்மையான இயேசு, இதுதான் உண்மையான இயேசுவை அறிகிற அறிவு. அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று நான் அறிந்து கொண்டேன், அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிந்து கொண்டேன், அவர் பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி என்று நான் அறிந்து கொண்டேன். அதனாலே எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. அதற்கப்புறம் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிய 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 என் வாழ்விலே எனக்கு போராட்டம் குறைந்து 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 எனக்கு இளைப்பாறுதல் வருகிறது என்று சொல்லலாம். ஆகவே இந்த நேரத்திலே சகோதரர் சொல்லு, சாந்தம் அப்படிங்கிறது இயேசுடைய வாழ்க்கையிலே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை பாருங்கள். அது ஏற்கனவே நான் படித்த வசனம்தான். பொதுவாக எனக்கும் சேர்த்தான் சொல்லுகிறேன் சகோதரர் சொல்லு. அதாவது என்னிடத்திலே நான் அடிக்கடி இப்போ நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நான் அலசடிப்படுகிறேன், அல்லது நான் எனக்குள்ளாக ஒரு வன்முறை எழும்புகிறது. நான் அதை அதிகப்படியான பேர் வச்சு தான் சொல்கிறேன். ஒரு காரியம் வரும் பொழுது, என்ன இப்படி இருக்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அதாவது நல்லதை எதிர்க்கிறாங்க, நன்மையை தவறாக புரிந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே மனசுக்குள்ளே என்ன பண்ணுது, மனசுக்குள்ளே ஒன்று கொதிக்கிறது, ஒரு வன்முறை வெடிக்கிறது, ஒன்று ஆகிறது. ஆனால் சாந்தம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சொல்ல, இயேசுவை பாருங்கள், அந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், எவனாயிலும் மத்தேயு 12:32, எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இதுதான் இயேசு தன்னை பற்றி சொன்ன வார்த்தை. பரிசுத்த ஆவியை பற்றி ஒருவன் தூசணமாய் பேசுகிறது மன்னிக்கப்படாது, அது வேறு விஷயம். ஆனால் மனிதகுமாரனாய் இருந்த அவர் பாருங்கள், இது ஏதோ ஒரு வார்த்தை ஜாலமாக சொல்லாமல், மனுஷகுமாரனுக்கு விரோதமாக என்ன சொன்னாலும் அது என்ன செய்ய, அந்த அளவுக்கு அவர் எப்படி இருந்தார்னா சாந்தமாக இருந்தார். அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து மக்களுக்கு நன்மை செய்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான், அப்போ இவன் பிசாசு பிடித்தவன், நீ ஒரு பிசாசு. ஒரு இடத்துல இப்படி சொல்லுகிறார்கள், நீ பிசாசு பிடித்தவன், உனக்கு யார் செவி கொடுக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டு அவரை என்ன செய்யலைன்னு கேட்டால், அவர் அந்த இடத்துல அப்படியே இல்லை. அவர் அந்த அந்த இதெல்லாம் வெளியில் நான் சொல்லவில்லை, மனசுக்குள்ளே நடக்கிறத சொல்கிறேன். மனசுக்குள்ளே மனது பொங்குகிறது, மனது அலைபாய்கிறது, மனது அமைதியாக மாட்டேங்குது. ஆனால் அவரோ சாந்த குணமுள்ளவராக இருந்தார். உதாரணமாக இந்த மத்தேயு அவருடைய பாடுகளை பற்றி பாருங்கள். அவருடைய அந்த கடைசியில் 26ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தில், அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞானதரிசினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இதை இப்படியே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல என்ன நடந்தது? அவருடைய முகத்திலே துப்பினார்கள், அவரை கொட்டினார்கள். இப்படி கையை வச்சுக்கிட்டு போய் கொட்டினா எவ்வளோ வலிக்கும் தெரியுங்களா? அப்படி அதெல்லாம் அந்த போர்ச்சவர்கள் செய்தாருங்க. அவங்க கையெல்லாம் சாதாரண கை கிடையாது, வச்சு கொட்டுறதுங்கிறது சகோதரர் சொல்லி அது அவ்வளோ வலி மிகுந்தது, கேவலமானது. இன்னொரு இடத்துல பாருங்கள், மார்க்கில் இந்த சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்கும். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து, அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அதாவது முள்ளில் பின்னின ஒரு முடியை தலையில் இப்படி வச்சு, சகோதரர் சொல்ல, இப்படி வச்சு கோலை வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன நடக்கும்? அந்த முள்ளெல்லாம் என்ன பண்ணும்? தலைக்குள்ள ஏறுமா ஏறாதா?
ஏறும். அவர் மேல் திரும்ப துப்புறாங்க. எத்தனை தடவை துப்புனாங்கன்னு தெரியல. அந்த முகத்தில் அந்த அன்பே உருவான ஆறுதல் சொன்ன அந்த அற்புதமான அந்த முகத்தில் காரி காரி துப்புறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அங்கேயும் கடைசியில் அங்கேயும் அந்த அந்த காட்சி யாராவது எடுத்தால் படியுங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 22, 63, 64. இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவர் கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அப்போ இதை பாருங்களேன். கண்ணை என்ன செஞ்சிட்டாங்க? கண்ணை கட்டிட்டாங்க. கண்ணை கட்டிட்டு தலையில் அந்த முள்முடி வைக்கிறாங்க, கோல் அடிக்கிறாங்க, துப்புறாங்க, குட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க? உன்னை அடித்தது யார்? அதை என்ன செய்? அவர் முகத்தில் அரையிறாங்க. அரையிறதுன்னா என்ன, ஒரு அறை தான் அரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சகோதரர் சொல்லி எத்தனை அரைந்தார்களோ தெரியாது, இஷ்டத்திற்கு அரைந்தார்கள். அரைகிறார்கள், கண்ணை கட்டிட்டாங்க, மேலே முள்ளை வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவர் எப்படி இருந்தார் பாருங்கள். இதுதான் சாந்தம். என்னது? இதுதான் சாந்தம். இந்த இடத்துல அவர் என்ன செய்தார்? ஒரே ஒரு தடவை சத்தியத்தை பேசுவதற்காக அவர் கேட்டார். என்ன கேட்டார்னா, நான் சரியாய்த்தானே பேசினேன், ஏன் என்னை அடித்தாய்? ஃபஸ்ட்டு தடவை ஃபஸ்ட்டு அந்த அந்த பிரதான ஆசிரியனுக்கு முன்பாக நிற்கும்போது அது கேட்டார். அது கேட்கணும். ஆனால் அதற்கு பிறகு அவர் என்ன செய்யலைன்னு கேட்டால், அவரை சித்திரவதைகளுக்கு அளவே இல்லை. ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டியை போல சகோதர சொல்ல, ஆட்டுக்குட்டி கூட அடித்தா கத்தும் சகோதர சொல்ல, இவர் கத்தலை, புலம்பலை. அந்த 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 கோர காட்சியை பார்த்து விட்டு அந்த எருசலேமின் குமாரத்திலாம் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், மார்போடு அடித்து கொண்டு கதறுகிறார்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார்? தனக்காக அவர் என்ன செய்யலை, தனக்காக அழலை. சகோதர சொல்ல, சாந்தம் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னால் நமக்காக அழக்கூட என்ன செஞ்சிடும்? அழுவோம் நாம். ஆனால் அவர் தனக்காக என்ன செய்யலை, தனக்காக அழலை. அவ்வளவு சாந்தமாக இருந்தார். சில நேரத்தில் முடியும் உள்ளே வச்சுக்க தெரியாமல் அழுதுருவோம், தெரியுமா? அழுதுருவோம், கத்தி கூச்சலிட்டுருவோம். ஆனால் அவருடைய நிலைமை பார்த்து மற்றவர்கள் கதறுகிறார்கள் அவருக்காக. ஆனால் அவர் கதறவில்லை, அவர் சாந்தமாக இருந்தார். இப்போ இந்த சாந்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவரை அறிகிற அறிவு. நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று நினைக்கிறோம் சகோதரர் சொல்ல, இல்லை, இயேசுவை நாம் இன்னும் அறியலை. அவருடைய சாந்தம் அப்படிப்பட்ட ஒரு சாந்தம் பாருங்கள். இத்தனை பண்ணுகிறார்களே, அதற்கப்புறம் ஒரு பெரிய சிலுவை மரத்தை அவர் மேல் வைத்து தூக்கி கொண்டு போ அப்படின்னு சொல்லி அடிக்கிறார்கள், சாட்டையால் அடிக்கிறார்கள். அவர் சாந்தமாய் அவர் போகிறார். முடியலைங்கிற போது கூட அவர் கீழே விழுந்துறாரே தவிர ஏற்று போகிறார்ல. அந்த சிலுவை சுமக்கிற பாக்கியம் ஒரு சீரன ஊரனாகிய சீமோனுக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. அப்படிதான் அந்த சிலுவை மரத்தில் படுக்க வைத்து அவரை தூக்கி அதில் போட்டாங்க. அவர் சாந்தமாக இருந்தார். நான் சாந்தம் என்று சொல்லுகிறதை சகோதரர் சொல்லு, வாயை மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ளே கொதிக்கிற விஷயத்தை சொல்லவில்லை. நமக்கு அதுதான் இருக்குது. எனக்கு நான் என்ன நியாயந்திருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி வருது? நான் ஏன் உம்மை போல சாந்தமாக இல்லை? நான் தவறாய் நடத்தப்படும் பொழுது, அல்லது நான் எனக்கு இப்படி நடக்கும் பொழுது எனக்கு ஏதோ ஆகிறதே ஆண்டவரே, அப்புறம் நான் என்னை அமைதிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறதே. உம்மை போல சாந்தமாக இல்லையே. காரி துப்புறாங்க, கண்ணை கட்டுறாங்க, குட்டுறாங்க, அரைகிறாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. சிவப்பு வஸ்திரம் எதற்காக? நீ தான் ராஜான்னு சொல்லிக்கிட்டியே, இந்த ராஜாவுக்கு மரியாதை இந்தா அப்படின்னு சொல்லி சிவப்பங்கி
தரிக்கிறார். எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினார்கள் ஒரு தேவகுமாரனை. ஆனால் சாந்தம் 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 சாந்தமாக இருந்தார். அவருடைய மனத்தாழ்மை என்றால் என்ன என்றால் ஒரு சொல்லியதை சுருக்கமாய் நாம் முடிப்போம், நீங்கள் அதற்கப்புறம் தியானித்து பாருங்கள். மனத்தாழ்மை என்றால் என்னன்னு கேட்டால் அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அவருடைய நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று சொன்னாரே, மனத்தாழ்மை என்பது என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். அதாவது தம்மை தாமே வெறுமையாக்கி, அதாவது சொல்ல இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, உண்மையிலே அவர் முந்தினதை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபம். தேவனுடைய ரூபம் என்பது சொல்ல அது அந்த எல்லையில்லாத அந்த அனந்த, அதாவது ஒரு மனிதன் தேவனை ரூபத்தை பார்த்தால் அவன் செத்து விட வேண்டும், அப்படிப்பட்டது. ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் சொல்லுவார், நீ என் முகத்தை பார்த்தால் என்ன செய்து விடுவாய், செத்து விடுவாய். அப்படிங்கிற மாதிரி அந்த பரிசுத்தத்தின் அந்த வல்லமை நிறைந்த அவருடைய ரூபம் அது. அதே போல் அவர் தேவனுக்கு எப்படி இருந்தார், சமமாக இருந்தார். தேவனுக்கு உரியது எல்லாம் அவருக்குரியது. அவர் சிருஷ்டிப்பது போலவே இவரும் சிருஷ்டித்தார். அவர் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறது போல இவரும் கொடுக்க முடியும். அவருக்கு பிதாவுக்கு சமமாக இருந்தார். ஆனால் அதை என்ன செய்யலைன்னு கேட்டால், இந்த பூமிக்கு வரும்பொழுது அதை என்ன செய்தார், வெறுமையாக்கினார். சொல்ல மனத்தாழ்மையினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால், ஏதோ சபை கூட்டத்தில் நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு குப்பை அப்படின்னு சொல்கிறதல்ல. இப்போ நாம் ஜெபிக்கிற போது என்ன செய்கிறோம், ஆண்டவரே பாவியா என் மேல் கிருபை ஆயிரும், நான் ஒன்றுக்கும் உதவாத குப்பை, நான் அவன் இவன் அப்படின்னு பேசுகிறது. ஆனால் வீட்டில் போய் நடக்கிறத பார்த்தா, நான் யார் தெரியுமா, நான் புருஷன், நான் தலை அப்படின்னா, இல்லை 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 இல்லை, இதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலங்கள். சபையில் வந்தால் எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியும், அவ்வளோதானே தவிர வேறொன்றும் இல்லை. ஆனால் அருமையான சகோதரர்களே, அவர் இத்தனையும் உடையவராக இருந்தவர் தன்னை என்ன செய்தார், வெறுமையாக்கினார். அப்போ மனத்தாழ்மையினுடைய அடையாளம் என்பது பாவரிக்கை செய்கிறது கூட கிடையாது. நிறைய பேர் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிறதே மனத்தாழ்மையின் அடையாளம் என்று சொல்கிறார்கள். இல்லை இல்லை இல்லை, அது நீ செஞ்ச பாவம், அதை நீ சொல்லித்தான் ஆகணும். அது ஒன்றும் பெரிய மனத்தாழ்மை கிடையாது. இயேசு கிறிஸ்து எங்காவது பாவரிக்கை செஞ்சாரா சொல்லுங்களேன்? எங்காவது சாரி நான் இப்படி பண்ணிடக்கூடாது பண்ணிட்டேன் எங்காவது சொன்னாரா? அப்போ பாவரிக்கை செய்கிறது கூட மனத்தாழ்மை கிடையாது சொல்ல. மனத்தாழ்மை என்பது நான் ஏற்கனவே ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்கிறேன், இப்பொழுது அதிலிருந்து என்ன செய்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன், வெறுமையாக்கி 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 ஒன்றுமில்லாத இடத்திற்கு நான் வருகிறேன். பாருங்கள், தேவனுடைய ரூபமாக இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார். ஆனால் அவர் கடைசியிலே தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை தன்னை பற்றி சொன்னார் தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? அவரை ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு மரியாதைங்க. ஆனால் அவர் தன்னை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? சங்கீதம் 22 என்ன சொன்னார்? நானும் ஒரு புழு. அப்படியானால் அவர் எந்த அளவுக்கு தன்னை வெறுமையாக்கினார் அப்படின்னு சொன்னால், பிதாவுக்கு சமமாக இருந்தார், பிதாவுடைய சாயலாக இருந்தார், கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருக்கிறது. அவர் பூமியை அவர் வைத்துத்தான் அவர் சிருஷ்டித்தார். எவ்வளவு பெரியவர், உன்னதமானவர் பாருங்கள். ஆனால் அவர் ஒவ்வொன்றாக வெறுமையாக்கி 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 மனிதன் அப்படிங்கிறதை கூட அவர் வெறுமையாக்கினார். இப்போ நாம் சொல்கிறோம் அல்லவா, நான் ஒரு மனுஷன் அல்லவா, என்னை ஒரு மனுஷன் நீங்கள் பார்க்குறீங்களா? சில சகோதரிகள் நான் ஒரு மனுஷியாக தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சகோதரிகள் கேட்குறோமா இல்லையா? ஏன்னா மனுஷி அப்படிங்கிறது பாதிக்கப்படும் பொழுது நம்மளால் என்ன செய்ய முடியல. நான் ஒரு மனுஷி இல்லை, எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் சும்மா என்னை வளர்க்கலை, சும்மா இல்லை உங்களுக்கு கட்டி கொடுக்கல, என்னை என்ன படிக்க வச்சு கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னா, இல்லை சகோதரியே, நீ இன்னும் வெறுமையாக்கலை, உன்னோட படிப்பை வெறுமையாக்கலை. கடைசியாக எதை வெறுமையாக்க வேண்டும்? மனுஷி அல்லது நான் ஒரு மனுஷன். மனுஷங்கிற மதிப்பு கூட கொடுக்கலைன்னா அப்புறம் எப்படிங்க அங்கே போய் எப்படிங்க இருக்கிறது?
மதியார் வீட்டை என்ன செய்யக்கூடாது, இந்த மதிக்காத வீட்டை மிதிக்கக்கூடாது அல்லவா? நான் மனுஷன்னு நீ மதிக்கலைன்னா அந்த வீட்டை நான் மிதிப்பேன்னு நினைக்கிறீங்களா? மிதிக்க மாட்டேன். அப்படி இயேசு இருந்தாரா? அவர் இந்த பூமிக்கு வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களும் அவர் என்ன செய்யலை, அவர் ஏற்றுக்கொள்ள. அவங்க வீட்டு வாசலில் அவர் மிதிச்சாரா மிதிக்கலையா? மிதித்தார் மிதித்தார் மிதித்தார். அப்போது அவர் எங்கே எவ்வளோ தூரம் எங்கிருந்து எங்கே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்தார். மனுஷன் அப்படிங்கிற தராதரத்தையும் வெறுமையாக்கினார். அவர் ஒரு அடிமை அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வந்தார். அவர் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற அதையும் வெறுமையாக்கினார். கடைசியில் எங்கே கொண்டு போனார்? நான் ஒரு புழு. சகோதர சொல்லை, இந்த அப்பம் ரசம் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு புழு சகோதர சொல்லை. இதை தயவு செய்து நீங்கள் சிங்கமாக இருந்து கொண்டு இதை பங்கெடுத்தால் என்ன நடக்கும்? இது ஒரு புழு. ஏதோ ஒரு கனவானாக நீங்கள் இந்த அப்பங்களை பங்கெடுக்க வேண்டாம். உண்மையாக இப்போ என்னன்னு கேட்டேன், மனத்தாழ்மையினுடைய மெய்யான அடையாளம் என்ன? அவர் எப்படி வெறுமையாக்கினாரோ அதே போல் நானும் என்னை வெறுமையாக்கி எதெல்லாம் எனக்கு உயர்ந்தது என்று வருகிறதோ, எதெல்லாம் எனக்கு மேன்மை என்று வருகிறதோ, அது உங்களுடைய பேச்சாக இருக்கலாம், உங்களுடைய பிரசங்க துணியாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய அறிவாக இருக்கலாம், உங்களுடைய நடத்துதலாக இருக்கலாம். நான் 4 பிள்ளையை கர்த்தருக்குன்னு வளர்த்து இன்றைக்கி ஆளாக்கி இருக்கிறேனுங்க, அந்த பெருமையாக இருக்கலாம். ஆவிக்குரிய பெருமையாக இருக்கலாம். நான் ஒரு சுவிசேஷனுங்கிற பெருமையாக இருக்கலாம். நான் ஒரு பிரசங்கி. எல்லாம் வெறுமையாக்கி கடைசிகளே புழு என்கின்ற இடத்திற்கு வந்தார். ஆகவே இந்த இதுதான் உண்மையான இயேசு, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய். என்ன நடந்தாலும் சாந்தமாகவே இருந்த இயேசு, என்ன உயரத்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி வந்த இயேசு, அதுதான் உண்மையான இயேசு. அவரைத்தான் நான் அறியணும். அது வெறும் வார்த்தை அறிவல்ல. நானே அவர் எனக்கு மூத்த சகோதரன், நான் இப்பொழுது இளைய சகோதரன். எங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறாரோ நானும் அதே போல் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாய் மாறுவேன். அதனால தான் அவரை நான் நினைவு கூறுகிறேன். நாம் முழங்கால் படியிடுவோம்.